அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, சூரா ஜின்ல 6வது வசனம். சூரா ஜின் 6வது வசனம், மனிதர்களில் உள்ள ஆண்களில் சிலர் ஜின்களில் உள்ள சில ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தனர். எனவே இவர்களுக்கு கர்ப்பத்தை அவர்கள் மனதில் அதிகமாக்கி விட்டனர். இதுக்கான விளக்கம் என்னது? சூரா ஜின்ல 72வது அத்தியாயத்தில் 6வது வசனம், கான ரிஜாலு மினல் இன்சி யஊதுன பி ரிஜாலிம் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் உள்ள சில ஆண்கள் ஜின்களில் உள்ள சில ஆண்களிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தனர். எனவே இவர்களுக்கு கர்வத்தை அவர்கள் மனிதர்கள் அதிகமாக்கி விட்டனர் என்று ஒரு வசனம் வருது. இப்போ இதில் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கடா சிலர், மனிதர்கள் ஜின்கள் கிட்ட என்ன செய்வாங்க, உதவி தேடுவாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க இப்படி என்று சொல்லுவாங்க. மனிதர்கள் ஜின்கள் கிட்ட உதவி தேடுவாங்கன்றதை நாங்கள் மறுத்தோமா? மறுக்கலை. மனிதர்கள் ஜின்கள் கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்கன்றதை நாங்கள் மறுத்தோமா? மறுக்கலை. ஆனால் ஜின்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வாங்களா, பாதுகாப்பு கொடுப்பாங்களா என்பது தான் எங்களோட வாதம். கொடுக்கவும் முடியாது, பாதுகாப்பு கொடுக்கவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஜின்கள் சில பேர்கிட்ட பேரை வச்சுக்கொண்டு ஜின்னே எனக்கு உதவி செய், ஜின்னே எனக்கு உதவி செய்யன்னு கேட்பான். இவனுக்கு அறிவில்லாமல் கேட்பான். அப்போ இப்படி கேட்கும்போது ஜின்கள் என்ன செய்வாங்க, ஜின்களுக்கு மனிதர்கள் விளங்குவாங்களா இல்லையா? கண்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. மனிதர்களுக்கு தான் ஜின்களை விளங்காது. அப்போ இவங்க ஜின்கள் பார்க்குறாங்க, பாருங்க ஜின்னினத்துக்கிட்ட உதவி தேடுறாங்க, அப்போ மனிதர்கள் விட நாங்கள் பெரியாக்கள் ஆகிட்டோம் போல என்று அவங்க என்ன செய்கிறாங்க, பெருமை அடிக்கிறாங்க. மனிதனை பார்த்து, மனிதனே நீ எங்ககிட்டே உதவி தேடுறியா, எங்க முன்னால் எங்களால் உதவி செய்ய முடியாது என்றாலும் உன்னை விட நாங்கள் உயர்ந்தவங்க நினைக்கிறாய் பாரு, அது எங்களுக்கு பெருமை. பெருமைண்டா என்னது, மனுஷனை விட உயர்வாக அவர்கள் நினைச்சு கொள்றது. பெருமைண்டாலே ஒருத்தன் கீழே நான் வசதி இவன் தாழ்த்தியன்னு நினைக்கிறது தானே. இப்படி ஜின்கள் என்ன செய்கிறாங்க, பெருமைப்பட்டாங்க. மனிதர்களில் சிலர் அறிவு இல்லாமல், அவங்களுக்கு மார்க்க தெளிவு இல்லாமல் இந்த மாதிரி ஜின்கள் கிட்ட பாதுகாப்பெல்லாம் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்ன, ஜின்கள் இந்த கேட்குற மனிதர்களுக்கு உதவி செய்வார்களா என்று கேட்டால் உதவி செய்ய மாட்டார்கள். அவங்க உதவி செஞ்சதுக்குரிய ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ உதவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ என்ன வருது, ஒரே ஒரு செய்தி மட்டும் வருது. அவங்க கையை உயர்த்தவான ஃபேன் கிட்ட வானத்திலிருந்து அந்த வானுலக செய்திகளை அப்படியே ஒற்று கேட்டு அதை அப்படியே காது வழியாக கொண்டு ஜோசியங்காரண்ட காதில் ஊதுவாங்க. இதை ஜின்கள் இந்த வேலையை பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜோசியக்காரன் என்ன செய்வான், அந்த ஒரு உண்மையோட 100 பொய்யை கலந்து அவன் விட்டடிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இதை கூட ரசூல் என்ன சொன்னாங்க, அது உண்மையே அவன் சொல்லியிருந்தாலும் நம்ப சொன்னாங்களா? நம்ப வேணான்ட்டாங்க. ஜின்கள் வானுலக செய்திகளை கேட்டு ஜோசியக்காரண்ட காதில் கூட ஊதலாம். அப்படி ஊதி சொன்னாலும் அதை கூட நீ நம்பன்னு சொன்னாங்களா ரசூல்லா? நம்ப வேணாம்ண்டாங்க. மன் அத்தா காயினன் அவ் அர்ராஃபன் சும்ம சத்தக பிமா யகூல் ஃபக்கது கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட சென்று, ஒரு குறி பார்ப்பவனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறானோ, சொல்வதை உண்மை என்று நம்புகிறானோ, அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விடுகிறான். சொன்னாலும் நீ நம்பாதேன்டாங்க. ஒரு உண்மை இருக்கலாம், அந்த உண்மையில 100 பொய்யை கலந்து தான் சொல்லுவான். அந்த 101 செய்தி சொல்லும் போது ஒரு உண்மை வருமே, அதை கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அதுலேயும் இதெல்லாம் எப்போ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த காரியம் நடக்காதுன்றாங்க ரசூல்லா. ஜின்களே வாக்கு மூலம் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், வஅன்னா லமஸ்ன ஸமா, வானத்தை நாங்கள் தீண்டி கொண்டிருந்தோம், ஃபவஜத்னாஹ ஹரசன் ஷதீதன். இப்போ இந்த வானத்தை தீண்டத்துக்கு இப்போ அது எப்படிப்பட்ட நிலையில் இப்போ இருக்குது, கடுமையான பாதுகாப்பு கொண்ட தீபந்தங்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ தீண்டவே முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் வைகுண்ணா நகூது மின்னா மக்காயிதலி சமை, செவியேற்பதற்காக வேண்டி, ஒட்டு கேட்பதற்காக வேண்டி நாங்கள் பல பாகங்களில் வானத்துடைய எல்லையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஃபமன் யஸ்தமி அல் ஆன, இப்போது யார் செவிமடுக்கிறார்களோ, யஜித் லஹு ஷிஆபன் ரசதா, அவன் வீசி எறிகின்ற தனக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தீபந்தத்தை சந்திப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலாட வருகையோட, அல்லாஹ்னட ரசூலாட வருகையோட அந்த செய்தி கேட்கறத கூட என்ன செஞ்சாச்சு, தடுக்கப்பட்டுருச்சு. அப்போ இப்போ
ஜின்கள் கிட்ட இருந்து இந்த உதவியும் கிடையாது. யாருக்கு? மனுஷனுக்கு. அந்த உதவியும் கிடையாது. இது கூட இந்த மாதிரி அற்பமான ஒரு உதவி கூட இல்லைண்டா பாதுகாக்க இயலுமா ஜின்களுக்கு? எங்களை பாதுகாக்கிற ஆற்றல் எல்லாம் ஜின்களுக்கு கொடுத்தானா? அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இந்த செய்தி வசனம் என்ன சொல்ல வருதுண்டா, மனிதர்கள் அறிவில்லாமல் ஜின்கள் தங்களுக்கு உதவி செய்வார்கள், பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று நினைத்து மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அழைக்கிறாங்க. இதை விடுங்க, அறிவில்லாத மக்கள் அந்த ஜாகிலியா காலத்துல தான் இருந்தாங்கன்னு பார்த்தா இப்ப சிலாபத்திலே விதிக்கத்தானே செய்யறாங்க. இந்த ஜின்களை வச்சு எதையும் பண்ணலாம், வியாபாரங்களை பறக்கச் செய்ய வைக்கலாம், வியாபாரங்களை லாபத்தை ஏற்படுத்த வைக்கலாம், நிறைய நல்ல காரியங்களை செய்ய இப்ப நம்புறானே. இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்புறானே. குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவு தெளிவாக தெளிஞ்சிக்கிற நிலையில நம்புறானே. இவைகளே நம்பும் போது மக்கத்து காஃபிர்கள் ஜாகிலியா காலத்தில் இருந்தவங்க பூதம் எங்களுக்கு செய்யும், அலாவுதீனும் அற்புத விளக்கும். அலாவுதீன் வந்து அற்புத விளக்கத்தை தேய்க்கும் போது எது வந்து நிற்கும்? ஒரு பூதம். பூதம் என்றா என்னது? அவங்க ஜின்னை தான் பூதம் என்றுவாங்க. பூதம் வந்து என்ன செய்யுமாம்? அப்படி பறக்கும் பாயை கொண்டு வந்து வைக்குமாம். அது வந்து பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுமாம், மாணிக்கம் வைரம் நகைகள் எல்லாம் கொண்டு வந்து தருமாம். இப்படி கதையளந்து பழகினவங்க இதை நம்பத்தான் செய்வாங்க. ஆனா மார்க் என்ன சொல்லுது? இப்படி இவங்க மடத்தனமா செய்யறாங்க, இதை வச்சு ஜின்கள் பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறாங்களே தவிர உண்மையில இது நடக்குதா? ஜின்கள் உதவி செய்வாங்களா? மனிதர்களை பாதுகாப்பாங்களா? பாதுகாக்க மாட்டாங்க. அல்லாஹ் தான் பாதுகாப்பா மனுஷனை. அல்லாஹ் தவிர யாரு பாதுகாப்பா? ஷைத்தான் பாதுகாக்குமா? ஷைத்தானுக்கு மனுஷனை பாதுகாக்கிறது வேலையா, கெடுத்து நாசமாக்குறது வேலையா? அப்ப இந்த வசனத்துல மனிதர்களுடைய அறிவில்லாத தனத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்றான். அவ்வளவுதான்.